తమిళనాడులో డీఎంకే ప్రభుత్వం తమ ఎన్నికల హామీలను నెరవేర్చడంలో విఫలమైందని బీజేపీ నాయకులు కె అన్నామలై విమర్శలు గుప్పించారు. ఈ విషయమై ఆయన మీడియాతో మాట్లాడుతూ ప్రభుత్వం హామీలు అమలు చేయడంలో విఫలమైందని, టీఎన్ ప్రభుత్వ ఉద్యోగులు, రైతులు నిరసన తెలుపుతున్నారని అన్నారు. అలాగే ఇటీవల మద్రాస్ హైకోర్టు ఇచ్చిన తీర్పుపై కె అన్నామలై స్పందించారు. టీఎన్ సీఎం సనాతన ధర్మంపై చేసిన వ్యాఖ్యలకు డీసీఎం ఉదయనిధి స్టాలిన్ ను రాజీనామా చేయాలని కోరాలని, కనీసం ఆయనపై ఎఫ్ఐఆర్ నమోదు చేసి ఉండాలని డిమాండ్ చేశారు. உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி 48 மணி நேரத்திற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய ஐடி அணியினுடைய செயலராக இருக்கக்கூடிய திரு அமித் மால்வியா அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு கொடுத்து 48 மணி நேரம் ஆகுது. அந்த தீர்ப்பை யாராவது நாம் படிச்சிருந்தோம் அப்படின்னா, நீதிபதி அவர்கள் எவ்வளவு கடுமையாக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சாடி இருக்கின்றார்கள் என்பது புரியும். ஒரு மத நம்பிக்கையை, ஒரு வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடிய நபர்களை ஒழிக்க வேண்டும், டெங்கு மலேரியாவை போல ஒழிக்கணும், சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது கிட்டத்தட்ட ஜீனோசைடு, இனப்படுகொலைக்கு சமம் என்கின்ற ஒரு வாதத்தை நீதியரசர் அவர்கள் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை குறைந்தபட்சம் துணை முதலமைச்சரின் மீது ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்து அதற்கான நடவடிக்கையை குறைந்தபட்சம் எடுத்திருக்கணும். முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சட்டத்திற்கு உட்பட்ட ஆட்சி நடத்துகிறாங்கன்னா, துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய ராஜினாமா கடிதத்தை வாங்கியிருக்கணும். அது துணை முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கலை. எப்பவும் போல நாமளும் கடந்து போயிட்டு இருக்கிறோம். அமித் மால்வியா அவருடைய வழக்கு என்பது அவர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை பதியப்பட்ட எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு போடப்பட்ட வழக்கில் அமித் மால்வியா அவர்கள் எதுவும் தவறாக பேசலை. முற்றிலுமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவறு செய்திருக்கின்றார்கள், எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை என்பதை திரு நீதியரசர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அதனால் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் நீதிமன்றத்திற்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை என்பதை தொடர்ந்து பார்க்கறது புதுசு கிடையாது. அது திருப்பரங்குன்றம் வழக்காக இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய பல வழக்குகளாக இருக்கட்டும், ஆளும் கட்சி நினைச்சு நாங்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறதில்லை. இதை மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் 50 நாட்கள் இந்த கொடுமையை நாம் எல்லோரும் அனுபவிக்கணும். அதனால் குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆராவது பதிவு செய்யும். அவருடைய பதவியிலிருந்து விலகிறது அதெல்லாம் ரெண்டாவது, அதுவும் செய்யணும். ரெண்டாவது அது நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு நாம் போகிறது இது சரியில்லை. இது மீடியா நண்பர்களும் கூட இந்த வழக்கில் நீதியரசர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை மக்கள் மன்றத்தில் நீங்கள் வைக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன்.